ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். 1 கேஜி வெயிட் வர ஒரு சிம்பிளான பர்த்டே கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். எந்த க்ரஷ் எதுவுமே இல்லாம வீட்ல இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சூப்பரான கேக் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க. இப்போ ஒரு சிம்பிளான கேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கேக் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்க வெண்ணிலா ஸ்பஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்க போறேன். அதுக்காக 1 கப்பு 250 ml கப்ல 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து நான் தனியா எடுத்துட்டு, அதுக்கு பதிலா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்காம கூட நம்ம பண்ணலாம். ஆனா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும் கேக்குக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா பரவாயில்ல, மைதா மாவு வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பேனை ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பேக் பண்ணுற பேனை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கேக் டின் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வந்து உள்ளே போட்டுக்க போகிறேன். ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணும்போது கம்மியான அளவு ஆயில் ஊற்றி கிரீஸ் பண்ணுங்கள். அதிகமாக ஆயில் ஊற்றி கிரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட்ஸ் எல்லாமே கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போதும். ஆயிலுக்கு பதிலாக நம்ம வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா ஸ்பஞ்ச் பண்ணுறதுனால வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அதிகமாக. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எக் ஒயிட்டும் யோக்கும் செப்பரேட் பண்ணி கூட பீட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை எடுக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும். அப்போ தான் கேக் வந்து சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் நான் வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர்லாம் மாறி பியூர் ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிட்டேன். நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டாம். கடைசியா 1/4 கப் அளவுக்கு லைட்டா சூடா இருக்கிற பால் எடுத்திருக்கேன். பால் வந்து இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்ப்போம்ல, அந்த டைம்ல கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ், அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து மெதுவா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவரா எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸும் கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. அதுவும் இல்லாம கேக் வந்து ஹார்டான மாதிரி ஆயிடும். அதனால பொறுமையா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே 8 இன்ச் கேக் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இதே நீங்கள் வந்து ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி.
இப்போ கேக்க வந்து எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டர்ன் டேபிள் மேல கேக் போர்டு வச்சிருக்கேன். கொஞ்சமா க்ரீம் தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீம வந்து அடுத்த லேயர்ல குடுத்துக்கலாம். இப்போ கேக்குக்குள்ள ஃபில்லிங்கா நான் வந்து மில்க் மெய்டும், சாப் பண்ணி வச்சிருக்க பாதாமும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட க்ரஷ் எதுவுமே இல்லன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து க்ரீம் குடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்கா வந்து மில்க் மெய்டும், பாதாமும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணிக்கலாம். கடைசி லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்க 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணிட்டு வெளிய எடுத்துட்டு ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கிறேன். இப்போ கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்தாச்சு. கேக்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பைப்பிங் பேக்ல கொஞ்சமா விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அத வச்சு இந்த மாரி லைன்ஸ் போட்டுக்கிறேன் கேக்குக்கு மேல. இதுக்கு மேல நான் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் பண்ணி இதுக்கு மேல வைக்க போறேன். ஃப்ளவர்ஸ் பண்றதுக்காக நான் கொஞ்சமா விப்பிங் க்ரீம்ல எல்லோ கலர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அத வச்சு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்ப ரெடி பண்ண இந்த ஃப்ளவர வந்து கேக்குக்கு மேல வச்சிரலாம். இப்ப இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பெட்டல் நாசில். அடுத்ததா விப்பிங் க்ரீம்ல வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அத வச்சு இதே மாதிரி ஃப்ளார்ஸ வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கேக்குக்கு மேல வச்சாச்சு. இப்ப கடைசியா நியூட்ரல் கிளேஸ்ல பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அத வந்து ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு கேக்குக்கு மேல வந்து இந்த மாரி ஃப்ளவர்ஸ்குள்ள டிசைன் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே லீவ்ஸ் குடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு பைப்பிங் பேக்ல லீஃப் நாசில் போட்டிருக்கேன். விப்பிங் க்ரீம்ல கொஞ்சமா செஃப் மாஸ்டரோட கிரீன் கலர் மிக்ஸ் பண்ணி பைப்பிங் பேக்ல போட்டு இந்த மாரி லீவ்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இப்ப நம்ம கேக்கோட சைட்ஸ்ல எல்லாமே பார்டர் குடுத்துக்கலாம். அதுக்காக நான் வந்து ரெட் கலர் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். அத வச்சு நான் கேக்கோட சைட்ஸ்ல எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்ப கேக்கோட பார்டர் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்ப கடைசியா நியூட்ரல் கிளேஸ்ல பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அத வச்சு கேக்குக்கு மேல வந்து எழுதிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பர்த்டே கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாரி கேக் ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோல பார்க்குறேன்.